அன்பான உறவுகளே, எங்கள் வீட்டில் எல்லோரும் மாலை போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரு, என் நடுப்பையன், என் சின்ன பையன், என் கொழுந்தனார் பையன் எல்லாருமே மாலை போட்டிருக்காங்க. பாருங்கள், பூஜை அறையில் படைச்சிட்ருக்காரு. என்னுடைய சின்ன பையன் படைச்சிட்ருக்காரு. அவர் பாருங்கள், மற்ற டைமில் சாமி கும்பிட வாடான்னா கூட இங்கே ஒருத்தர் கூட எங்கள் வீட்டுக்காரரை தவிர ஒருத்தர் கூட வரமாட்டானுங்க. என்ன இப்போ பாருங்கள், அவர் தான் குருசாமி மாதிரி இப்போ உள்ளார படைச்சிட்ருக்காரு. பாருங்கள், ஒரு விளக்குக்கு பூ போடணும், எண்ணெய் ஊற்றி திரி போடணும், இது எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் போய் அந்த கற்பூரம் ஏற்றுறதுக்கு தான் போவாங்க இந்த சாமிங்க. பாருங்கள், எங்கள் வீட்டில் அந்த சரணம் சொல்லவும் அந்த கற்பூரத்தை ஏற்றி அந்த படைக்கிறதுக்கு மட்டும்தான் அங்கே சாமி அறைக்கு இப்போ போவாங்க. இப்போ அவர் கற்பூரத்தை ஏற்றி எடுத்துக்கிட்டு வருவார். பாருங்கள், வந்து எல்லோரும் சின்னவர் பாருங்கள், அவர் சரணம் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குவார். இதில் பின்னாடி பாட்டு ஓடுது, அதனால தான் நம்ம வந்து அந்த வாய்ஸை வந்து கட் பண்ணிட்டோம். நம்ம வாய்ஸ் போடுறோம். அந்த பாட்டோடு போட்டால் காப்பிரைட்டு காட்டுது. அதனால் நம்ம வந்து அந்த பாட்டை கட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இப்போ வாய்ஸ் ரெக்கார்டு போடுறோம். ஐயப்பனுக்கு பால் காய்ச்சி, ஐயப்பனுக்கு பானகம் கரைச்சி வச்சாச்சு, முருகனுக்கு பால் காய்ச்சி வச்சாச்சு. எல்லாமே அங்கே சாமி அறையில் ரெடியாக இருக்குது. அவங்க சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. சின்ன பையன் ரொம்ப கூச்சப்படுவான். அந்த குழுந்து ஏஞ்சி போகிறான் பாருங்கள், அவன் ரொம்ப கூச்சப்படுவான். அந்த கும்பிடுறது கூட கூச்சப்படுவான் சாமிக்கிட்ட. அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் அவர் வந்து சாமி கும்பிட வருவார். அதுவும் அவருக்கு 3வது வருஷம் மணி கட்டி போகணும் இந்த வருஷம். என்ன, சின்ன வயசுலேயே மாலை போட ஆரம்பிச்சிட்டான். பெரியவன் ஆகிட்டா அவர் குருசாமி ஆகிடுவார். பாருங்கள், எங்கள் வீட்டு பூஜை அறை எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லா சாமியும் இருக்குங்க உள்ளார. எங்கள் வீட்டு பூஜை அறை எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? அடுத்தடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன்.